வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில இருக்க ஹாப்பி லேண்டு என்ற வாட்டர் தீம் பார்க்க பத்தி தான் பார்க்க போறோம். இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து கோட்டயம் ரோட்ல திருவனந்தபுரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில இந்த ஹாப்பி லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து கொட்டாரக்கரா, கோட்டயம் போகிற ரூட்டில் போனீங்கன்னா, இந்த ஹாப்பி லேண்டை அடையலாங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஓன் பைக்கில் போனீங்கன்னா, திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, வெம்பாயம் என்ற ஒரு ஊர் வருங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். வெம்பாயத்துலேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரும், அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த ஹாப்பி லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஹாப்பி லேண்டில் பார்த்தீங்கன்னா, வெறும் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த ஊஞ்சல், ரங்கராட்டினம் இது போல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக பார்த்தீங்கன்னா, வீக் டேஸில் அதாவது திங்கள்லேருந்து வெள்ளி வரையில் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 650 ரூபாயும், சிறியவர்களுக்கு வந்து 520 ரூபா வாங்குறாங்க. அதே சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்னால், அதாவது சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 700 ரூபாயும், சிறியவர்களுக்கு வந்து 570 ரூபா. அதான் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க லீவு நாளில். இதனோட டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில் 10 ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் 6 ஓ கிளாக் வரலாம் இருக்குங்க. இந்த ஹாப்பி லேண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம ஒரே டைம் பே பண்ணுறதுல எல்லாமே நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். தனித்தனியாக வந்து சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இங்கே நம்ம ஒரே ஒரு சார்ஜ் பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது மட்டும்தான். சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கேரளா சைடுன்றதுனால அங்கே நான்வெஜ்ஜு அது மாதிரி நிறைய ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே சாப்பிட்லாம், இல்லைன்னா எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாம். ஆனால் அவங்க உள்ளே அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம உள்ளே போகும்போதே லக்கேஜ் எல்லாமே தனியாக கொடுத்துட்டு தான் போனோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லக்கேஜுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்மால், பிக்கு, கொஞ்சம் லார்ஜ் சைஸ், அதாவது 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அந்த ஸ்மால், பிக்கு, லார்ஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ருபீஸு, 150 ருபீஸு அது மாதிரி. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம அட்வான்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம ரிட்டர்னில் வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து பேக் வச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு போயிட்டு நம்ம வாட்டரில் குளிச்சுட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் மற்ற எல்லாமே யூஸ் பண்ணிட்டு வரலாம். மேலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ஜங்கிள் ரூமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் ரூம், அதாவது அந்த பேய்கள் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் பார்த்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, வெளியில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டேஷிங் கார்டு, இந்த காரு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இது சார்ஜஸ், அதனால் வந்து நம்ம எல்லாமே நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க. அது கண்ணாடி மாளிகைன்னு சொல்லிட்டு, அது மிகவும் அற்புதமாக இருக்குது. அது உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் நல்லாவும் அழகாகவும் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டேஷிங் கார், இந்த கார்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஒரே டிக்கெட்டில் வந்து நம்ம அனைத்தையும் வந்து எல்லா கேமையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நல்லா நம்ம ஃப்ரீயாக குளிச்சிக்கலாம். இந்த வாட்டர் தீம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அந்த வேவ் ஃபார்ம், அந்த கடல் அலை மாதிரி வர ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்குது. அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 1 டேக்கு பார்த்திங்கன்னா அந்த கடல் அலை மாதிரி அடிக்கிற வேவ் பூலில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 15 மினிட்ஸ் வந்து
காலையில் ஒரு டைம் மதியம் ஒரு டைம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைம் மட்டும்தான் அது பண்ணிக்க முடியும். மற்ற டைம்லாம் இந்த குளிச்சிக்கலாம் மற்ற இடத்துல. அப்புறம் ஷவரிங் மாதிரி வரும், தண்ணியை ஊற்றுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக பார்த்தா வாட்டர் தான் அதிகமான யூஸ் பண்ணுறது, வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் தான். எக்ஸ்ட்ராவாக இந்த கண்ணாடி மாளிகை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஆர் ரூமு, டேஷிங் காரு, இது மாதிரி ஒரு சிலலாம் இருக்குது. ஊஞ்சல், அப்புறம் சில்ட்ரன்ஸுக்கு தனியாக குழந்தைகள் விளையாடுறதுக்கான அந்த ஃப்ரீ ஏரியாவும் இருக்குது, ப்ளே பண்ணுற ஏரியா. அது முடிச்சு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸு மாளிகை அடுத்தது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 5D தியேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த 5D தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள கடலுக்கே கூப்பிட்டு போகிற மாதிரி, நம்ம சேரில் உட்காந்து கடல் உள்ளே போகிற மாதிரி ஒரு 3D ஷோ மாதிரியே ஒரு 5D ஷோ வந்து நடத்துகிறாங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்து வரும்போது தான் அந்த டிக்கெட் வாங்கிக்குவாங்க. மற்றபடி இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது இல்லாமல் இந்த இடம் அமைஞ்சிருக்க இடமே பார்த்திங்கன்னா நல்லா இயற்கை சூழலோட சூப்பராக அமைஞ்சிருக்கு. அது சுற்றி மலைகள், கேரளானா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கேரளாவும் மலைகளுக்கு இடையில வந்து அந்த தீம் பார்க் அமைச்சிருக்காங்க. சுற்றி வந்து மலைகள், காடு மாதிரி இருக்குது, நல்லா அழகாக. நம்ம போகிற அது உள்ள ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா இயற்கையான இடங்கள் தான் ஃபுல்லாகவே. ஒரு நாள் அந்த சைடு நீங்கள் திருவனந்தபுரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா நீங்கள் ஒரு நாள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. மேலும் விவரங்கள் எதனா தேவைப்படுதுன்னா மெசேஜ், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.